பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் பார்த்தீங்களா, இங்கே கல்லுனால ஒரு புல்பிட் இருக்குது, பின்னால் ஒரு சிலுவை இருக்கிறது. இதில் ஒரு பெரிய மைதானம் இருக்கு. ஜெபமலையில் இந்த மைதானத்திற்கு பேர் சந்தியா ஜெப மைதானம், சந்தியா ப்ரேயர் கிரவுண்டு. அது என்னது சந்தியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது மாலை மயங்கி வரும் தெரியுமா, சூரியன் அஸ்தமிக்கிற ஒரு நேரம் தெரியுமா, அது சொல்லும் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் அப்படின்னு சொல்ல. அதை ஹிந்தி மொழியில சந்தியா டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த மாலை நேரத்தில் ஓப்பன் கிரவுண்ட்ல கூடி வசனத்தை தியானத்தை ஜெபிக்கும் போது அது சந்தியா ஜெப வேளை என்பதா சொல்லுவது. சாயங்காலத்துல தேவ சமூகத்துல போய் ஜெபிப்பது, அதிகாலை ஜெபிப்பது அதிகாலை ஜெப நேரம். சூரியன் அஸ்தமிக்கிற மாலை நேரத்தில் ஜெபிப்பது சந்தியா ஜெப நேரம். இந்த ரெண்டு நேரமுமே ஜெபத்துக்கு ரொம்ப இனிமையான நேரங்கள். இங்கே கூட இந்த மாலை பொழுதுல சூரியன் அஸ்தமிக்கிற டைம் ஒரு 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படி சொல்றால, 6:30 அந்த மாதிரி இருட்டு வருகிற நேரம். இங்க தனியா ஒரு மைதானத்துல போய் ஒரு இயற்கை சூழ்நிலையில ஜெபிச்சு பாருங்களேன். பார்த்திருக்கேன், நான் அது மாதிரி ஜெபிச்சிருக்கிறேன். இப்பவும் அதை ஜெபத்தை நான் வாஞ்சிப்பேன். அது மாதிரி காத்திருந்து ஜெபிக்கும் போது அது இனிமையான ஜெப நேரம். அப்போ வசனத்தை தியானித்து ஜெபிப்பதற்கு இந்த கிரவுண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்க இங்க தங்கி இருக்கிறவங்க சில சபை கூட வந்தா இங்க அவங்க இந்த சந்தியா ஜெப நேரத்துல கொஞ்ச நேரம் வசனத்தை தியானிச்சுட்டு ஜெபம் செய்வாங்க. அதுக்கு தான் இந்த மைதானம் ஜெபத்துக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ வேத வசனம் பாருங்க, 119 சங்கீதம் 18 வசனம். கர்த்தாவே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும். வேத புஸ்தகமே அதிசயம்தான். தேவனுடைய வார்த்தையை தேவன் எழுதி நம் கையில தந்திருக்கிறார்ல, நிறைய அதிசயங்கள் அதுல இருக்குது. இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, நாம் எப்படி பிறந்தோம், நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம், நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி வியாதி பாவம் வேதனை எல்லாம் காணப்படுது, அதுக்கு தீர்வு என்ன, இப்போ உலகத்திலேயே இதெல்லாம் நடக்குது, இனி என்ன நடக்க போகிறது, என்னுடைய முடிவு என்ன, எல்லாமே சொல்லப்பட்டிருப்பது இந்த வேத புஸ்தகத்துல மட்டும்தான். உலகத்திலே இதற்கு ஈடான இன்னொரு புஸ்தகத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு மனிதன் முழுமையை அறிந்து கொள்ள வேண்டிய எல்லா சத்தியங்களையும் சொல்லுகிற ஒரு புஸ்தகம் இது. ஆனா அதுக்குள்ள நிறைய அதிசயம் இருக்குது. நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம். இந்த 50 வருஷத்துல எத்தனையோ முறை வாசித்திருக்கேன் இந்த வேத புஸ்தகத்தை. பல முறை திரும்ப 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 வாசிக்க. இப்போ வாசித்தாலும் புதுசா இருக்கும். அதுல இருந்து அதிசயமான காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார், ஆண்டவர் பேசுவார். இதுக்குள்ள இருக்கிற அதிசயம் நம்ம அறியணுமானா மாம்சத்தில் அறிய முடியாது. சும்மா கதை புஸ்தகம் வாசிங்கன்னா அதில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. சும்மா அதில் இருக்கு அப்படி தெரியுது. கதை புஸ்தகம் அல்ல. கதை புஸ்தகம் வாசிச்சா ஒரு முறை வாசிப்பீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக 2 முறை வாசிப்பீங்க. திரும்ப திரும்ப 100-200 முறை எதையாவது வாசிப்பீங்களா? இதை வாசிக்க முடியும், உங்களுக்கு கீழே வைக்கவே முடியாது. நான் வாசித்து முடிச்சுட்டேன் அவ்வளோதான் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள அவ்வளோ அதிசயம் இருக்குது. அவ்வளோ அதிசயமான ஒரு பொக்கிஷம் இது. அது எப்படி அறியுது எனக்கு தெரியலையேன்னு கேட்டா, அதான் என் கண்களை திறந்தருளும். இதை பார்க்கணுமானா அதனால தான் பைபிளை வாசிக்க முன்னால, ஆண்டவரே இந்த வேதத்தின் ரகசியங்களை நான் அறியும்படி என் கண்களை திறந்தருளும். கண்ணு திறந்தானே இருக்கு, திறந்தானே வாசிக்கிறேன். இது மாம்ச கண்கள். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் இதுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய ரகசியத்தை அறிய முடியும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இது எழுதி மனுஷர்கள் மூலமா எழுதி நம் கையில தந்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் இதுக்குள்ள இருக்கிற அதிசயங்களை நீங்க பார்க்க முடியும், உணர முடியும். அது ஒரு பொக்கிஷம். எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதான் சொல்ல முடியாது. அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அதனால நீங்க வேதத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே இதில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படி ஜெபம் பண்ணி சின்சியரா ஜெபத்தோட நீங்க வாசித்தீங்கன்னா
ஆண்டவர் அதுக்குள்ளேருந்து உங்களோடு பேசுவதையும் ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கீழே உங்களால் வைக்கவே முடியாது. அவ்வளவு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இதற்குள்ளே எழுதப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிற பொக்கிஷம். நீங்கள் அதை நேசிங்க. இன்னைக்கு வாசிங்களா? நீங்கள் தான் ஜெபிக்கலாம் வாங்கலை, பிரதர் ஒரு வசனம் சொல்கிறாங்க, அது போதுன்னு நினைக்கிறீங்கள? போதாது. காலையில் எழுந்தோடனே முதல்ல நல்ல முழங்கால் போட்டு ஆண்டவரை சில நேரம் துதிங்க. ஒரு 15-20 நிமிஷம் மனதார ஒரு துதி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிடும்ல. முடிஞ்சா முழங்காலே நின்று இந்த வசனத்தை வாசிங்க. 10 அதிகாரம் வாசித்தா 20 அதிகாரம் வாசிங்களா? ஒரே ஒரு அதிகாரம், அது 10 வசனம் வாசித்து தியானிக்கணும். அப்படி காத்திருக்கும் போதுதான் அதில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி உங்களுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படும். அப்போ நீங்க ஜெபிப்பீங்க பாருங்க, உங்க கண்ணீர் வேத புஸ்தகத்துல விழும். அல்ல துதியின் சத்தம் எழும்பும். அது உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த உங்களோடு பேசும் அதிசயமான ஒரு புஸ்தகம் இது, தேவனுடைய வார்த்தை. அப்படி அதன் பிறகு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் அந்த ஜெபனர் இனிமையா இருக்கும். அதன் பிறகு இந்த வாக்கு ஜீசஸ் எல்லாம் பாருங்க, ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க வேதத்தை வாசிக்காம தியானிக்காம ஜெபிக்காம வாக்கு வித் ஜீசஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க உங்களை ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அதனால கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைகள் முதல்ல தினந்தோறும் காலையில முழங்கால நின்று வசனத்தை வாசித்து தியானித்து வேதத்தின் அதிசயங்களை ருசிக்கணும். இது உங்களை உற்சாகப்படுத்த பலப்படுத்த தினமும் ஒரு வார்த்தை கொண்டு உங்களை தட்டி எழுப்ப தேவன் பேசுகிற நேரம். அவ்வளவுதான். சரி, இப்போ ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த வேதத்தின் ரகசியங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும், என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். நான் இந்த வேதத்தை நேசிக்கிறேன். அதை வாசிக்கும் போது என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். என்னோடு பேசும். இந்த வசனத்தை கொண்டு என் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.